சென்னை எக்மோர் டு நாகர்கோயில் வந்தே பாரத் ட்ரெயினில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். காலையில் 5:15 இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. நான் 5 மணிக்கெல்லாம் போயிட்டு டிரைவரை நான் சீட்டை எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்த்தேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரின்ட்டு மனசில் ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு ஏறி என்ன பட்டன் அழுத்துறாங்கன்னு எட்டி பார்த்தேன். நிறைய பட்டன் அழுத்திட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு எண்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். அங்கே 2 டிரைவர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. லைட்லாம் போட்டு சும்மா டாய் ட்ரெயின் மாதிரி சூப்பராக இருந்தது. பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயின் ட்ரை பண்ணியிருக்கேன். 75 ஆசாத் காமாக்கா உள்ளே நிறைய கேமரா இருக்குது. நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். நம்ம செயின் இழுத்து பிடிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு கம்பி இருக்கும். அதுக்கு எல்லாம் ஒரு ஸ்டாப்பாக கொடுத்துருக்காங்க. டிரைவர்கிட்ட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மனுஷன் நிம்மதியாக இருக்கிற இடமே இந்த பாத்ரூம் தான். அந்த பாத்ரூம் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. ஜென்ஸுக்கு ரொம்ப நிம்மதியான இடம்னா அது பாத்ரூம் தான். அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். அப்புறம் என் மச்சான் சும்மா இல்லாமல் எல்லா டோரையும் அழுத்தி பார்த்தான். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. இந்த ட்ரெயினில் நிறையா ஃபயர் எக்ஸிட் இருந்துச்சு. ஹேமரு அதை உடைக்கிறதுக்கு அந்த கண்ணாடியில் மார்க்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. ட்ரெயின் ஏற்றி கூட வந்த என் மச்சானுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அந்த ட்ரோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். அந்த டைம் ஆனதும் பாய் நண்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு ட்ரெயினுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு ஃபுல்லாக போயிட்டு ஓப்பனிங்கில் ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் தர எழுப்புவாங்க, அப்போ எழும்பிக்கலாம் சொல்லிட்டு தூங்கிட்டேன். பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட்டே வரல. எந்திரிச்சு பார்த்தேன் கீழே நிறைய கப்பு பேப்பர்லாம் இருந்துச்சு. ஒருவேளை நம்ம தூங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் விசாரித்து பார்த்தேன் ஃபுட்டு ஆர்டர் எடுத்திருக்காங்க. பே பண்ணி தான் வாங்கணும் போல். நான் தூங்கிட்டுருக்கேன், அதனால் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு 10:30க்கு மேலே தான் ஆனால் டிஃபன் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு. ஆர்டர் எடுத்தேன், யாரும் ஆர்டர் கொடுக்கவே இல்லை அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே அப்படின்ட்டு நான் அவர் விட்டேன். அவர் போயிட்டு மீதி ஒரு 3-4 பார்சல் வச்சுருந்தார். டிஃபன் இருக்கானே அப்படின்னு கேட்டேன். பசி தாங்க முடியல. அவர் தோசை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு. சரின்ட்டுன்னு ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டேன். ஜன்னல் ஓரமாக சீட்டு கிடச்சனால நமக்கு நல்ல வசதியாக போச்சு. ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு சூப்பராக வந்தோம். இதான் அந்த தோசை, அது கூட ஒரு கார சட்னி, அது கூட ஒரு சாம்பார். டேஸ்ட் எல்லாமே ஓகே தான், சூப்பராக இருந்துச்சு. சீனரியே மீன் இந்த முக்கால்வாசி தென்னை மரம் தான். ஒரு நம்ம நாகர்கோவில் சைடு போனோம் ட்ராவல் பண்ணாலே தென்னை மரம், ஆறு, மவுண்டென்ஸு, க்ளவுட்ஸு இதெல்லாம் தான் சீனரி. ஈவினிங் டைம் பார்த்தோன்னா சில டைம் பீக்காக்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போது ரீசெண்டாக எதுவும் பார்க்கல. சார்ஜர் போட்டு இந்த சைடில் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஆனால் சார்ஜர் போட்டு தான் அது ஒரு பெரிய கதைங்க. ஃபுல்லாக தேடி பார்த்தேன், சார்ஜர் போட்டே கிடைக்கல. அப்புறம் பார்த்தா சீட்டு கீழே இருந்துச்சு. அதுவே நான் திருநெல்வேலி கிட்டே தான் போய் பார்த்தேனே. சரி நான் 1 ஹவர் சார்ஜ் போட்டுக்கலாம் சொல்லிட்டு அந்த 1 ஹவர் சார்ஜ் போட்டேன். ட்ரெயின் நல்லா சூப்பராக இருந்துச்சு. வார்ம் லைட் போட்டு நல்லா ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ட்ரெயின் என்ன ஸ்டாப்பிங் எல்லாமே மேக்ஸிமம் 2 minutes to 5 minutes. பெரிய ஸ்டேஷனாக இருந்தால் ஒரு 5 minutes அதிகபட்சம், அவ்வளோதான். ட்ரெயின் நல்ல செம்ம ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. 108 அந்த ரேஞ்சிலே தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 2:10க்கு அவங்க ரீச் ஆகணும். ஆனால் 2 o'clock இறக்கி விட்டுட்டாங்க. டிக்கெட்டோட காஸ்ட் 1600. இந்த காஸ்ட்டுக்கு டிஃபன் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம், காஃபி கொடுத்துருக்கலாம், ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் எதாவது கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் எல்லாமே பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. டிஃபனு, சாக்லேட், ஸ்னீக்கர்ஸ் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க, பிஸ்கெட், சிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பே பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு.
எரியுதுடி மாலா, ஃபேன போடு. அப்புறம் இந்த பெரிய விண்மில், இது பெரிய ஃபேன்னு சொல்லுவோம். அந்த ஃபேன் வந்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம், ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு அறிகுறி. அது சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு போனால் இதோ பார் பெரிய ஃபேன், இதோ பார் பெரிய ஃபேன் வேடிக்கை காமிச்சிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. ட்ரெயினோட இன்னர் வியூ இது. லக்கேஜ் வைக்கிறதுக்கு மேலே நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ட்ரெயின் ஒரு ஏறும்போது ஃபுல்லாக இருந்துச்சு, சீரியஸாக ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு சீட்டு கூட காலியாக இல்லை. இறங்கும்போது கொஞ்சம் தூரம் தாண்டினோடனே சீட்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ட்ரெயின் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு புஷ் டாக் பேக், அதாவது டிரைவர் கூட கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, ஆப்ஷன் இருந்துச்சு. ட்ரெயின் உள்ளேயும் இருந்துச்சு. அவ்வளோதான் நம்ம ஊர் ஸ்டாப்பிங் வந்தாச்சு. நாகர்கோவில் ஜங்ஷன் ஷார்ப்பாக 5:15 ஸ்டார்ட் ஆகி 2:10 ரீச் ஆக வேண்டியது 2 o'clock ரீச் ஆகிடுச்சு. வந்தே பாரத் சூப்பர் ட்ரெயின். ஃபுட்டு மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் அல்டிமேட்டான ஒரு ட்ராவலாக அமைஞ்சிருக்கும்.